ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 17 ப்ரோ 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் ஏமோல்டு டிஸ்பிளேவோட வருதுங்க. 144 ஹட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 3000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஏமோல்டு டிஸ்பிளேன்னு காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருங்க. அடுத்தது நம்மளுக்கு 144 ஹட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங், கேம் விளையாடுறதுக்கு அது மாதிரி எல்லாமே டிஸ்பிளே வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குது, எந்த ஒரு லேக் ஆகிற ஃபீலே இருக்காது. அடுத்தது பிரைட்னஸ் லெவலும் 3000 நெட்ஸ் கொடுக்குறதுனால நமக்கு வந்து வெளிச்சத்தை யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரியுங்க. அடுத்ததில் 8.5 mm திக்னஸோடு வருதுங்க. IP68-69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுங்க. மிலிட்ரி கிரேட் 810H அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஃபோனை கீழே போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது கொண்டு அடித்தாலும் பாருங்க, டெமோ காட்டுறாங்க பாருங்க, அது மாதிரி அடித்தாலுமே எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட டிஸ்பிளேவில் கிளாஸ் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டெக்ஸ் 2 கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஃபோன் வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கு கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சருங்க. 4K 30 MP ஷூட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம். வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. அடுத்து 8 MPக்கான அல்ட்ரா வைடு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 8 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. கேமரா ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, ஒரு ஓகேவான கேமரா தான் இருக்குது. முன்னெல்லாம் 4K 30 MPஸில் ஃப்ரண்ட்டில் 50, பேக்கில் 50, அப்படி 32, 16 அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி நம்மளுக்கு அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்ததில் பேட்ரி 9000 mAh பேட்ரிங்க, இல்லை மேசிவான பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் வருதுங்க. அடாப்டர் பாக்ஸ்லேயே கூட வந்துருங்க. நம்மளுக்கு 9000 mAh பேட்ரிங்காட்டி ஒரு நார்மல் யூசேஜாக இருந்தால் கண்டிப்பாக 3 நாள் சார்ஜ் நிற்கிங்க. நான் சப்போஸ் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கிறனால நம்ம குயிக்காக சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா 33,000 34,000க்கு அதி வாய்ப்பு இருக்குதுங்க. மோஸ்ட்லி 34,000க்கு அதி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுலேயுமே அந்த அளவுக்கு தான் இருக்குங்க. அடுத்து UFS 2.2 கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஓகேவாக இருக்குது. அடுத்ததில் LPDDR5X RAM டைப் கொடுக்குறாங்க. அது கூட நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸ் போன வருது அப்டேட்டில், அதாவது போன இதுக்கு முன்னாடி மாடலில் இதோட அந்த 15,000 to 20,000 செக்மெண்ட் வந்த ஃபோனுக்கே ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ 30,000 to 35,000 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு 16 வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. நம்மளுக்கு IR பிளாஸ்டர், ப்ளூடூத் 5.1 கொடுக்குறாங்க. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது இந்த ஃபோனுக்கு. இதே ரெட்மி நோட் 17ல் நம்மளுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குதுங்க, இதில் இல்லை. அடுத்தது இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருங்க. அப்புறம் வெயிட் வந்து 226 கிராம் வெயிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் வந்து இந்த ஃபோனில் ப்ளஸ் பாயிண்ட்டு பேட்ரி, அப்புறம் ப்ராசஸ் ஒரு ஓகேவான ப்ராசஸ். அடுத்து டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே. ஓகேங்களா. கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் ரெட்மி மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெட்மி மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.